ஹாய் ஹலோ வெல்கம் டு அடேங்கப்பா சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவரில் 65 செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது ரவைங்க. ரவை நான் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது பச்சரிசி மாவு, இது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 1/4 கப்பு வச்சுருக்கேன். 1/4 கம்மியாக தான் வச்சுருக்கேன், அது ஈக்குவலாக இருக்கணும். பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இந்த ரவையில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். அதெல்லாம் இப்போ வச்சு நான் காலிஃப்ளவர் 65 செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நான் அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கு பாருங்கள், நல்லா வெதுன்னு இருக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். இதில் பூச்சி இருக்கும். அந்த பூச்சிலாம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அதெல்லாம் பூச்சி இருந்தால் மேலே வந்துடும். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு கொஞ்சம் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மஞ்சள் தூள் உப்பு போட்டிங்கன்னா அதில் இருக்கிற கிருமி நாசி போகும். மைதா அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையுமே சலிச்சு தான் போடுறேன். அடுத்து ரவை, மசாலா, மிளகாய்த்தூள் நான் அதையும் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு நல்லா அது வாசனையாக இருக்கணுன்றதுனால நான் போடுறேன். அடுத்து சால்ட் போட்டுக்கோங்க. தேவைக்கான சால்ட் போட்டுக்கோங்க உங்களுக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கலந்து வச்சுருக்கிறேன். அந்த மாவெல்லாம் நல்லா கலந்துட்டேன். உப்பெல்லாம் போட்டு திட்டமாக கலந்து வச்சுருக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் விட்டு கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியாக போய் ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் நல்லா கிளறி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கிளறிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. அடுத்து வாங்க, கடாய் காஞ்சோடனே எண்ணெய் விட்டுடலாம். கடாய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நான் எண்ணெய் விட்டு போகிறேன். கொஞ்சமாக விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக எண்ணெய் விட்டு பொரிச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கும். அதை நம்ம வச்சு சமைச்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனால் திட்டமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். வச்சுக்கோம். ரொம்ப
சூடாக இருந்துச்சுன்னா லைட்டாக என்ன பண்ணுறீங்க, கருகிற கிட்டத்தில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப தீஞ்சிரும். நான் இப்போ திருப்பி விட்டுறேன் பாருங்கள். லைட்டாக கிளறுங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து சுடு தண்ணி ஊற்றிருக்கோம், அதனால் இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் வந்து நீங்கள் கடாமுடான்னு போட்டு ரொம்ப திருப்பினீங்கன்னா உடஞ்சிடும். திருப்பி விட்டுட்டுருங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எடுத்துடலாம். ரொம்ப கருகு விட்டுறாதீங்க, ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்லாவும் கலர் வந்திருக்கு. நான் இப்போ வந்து இதை வந்து எடுத்துட போகிறேன். பார்த்து எடுங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட பிரமாதமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். லைட்டாக கொத்தமல்லி அப்படியே தூவி இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமும் போட்டாச்சு. டொமேட்டோ சாஸ் இருக்கு பாருங்கள், இதை தொட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அடேங்கப்பா வேறு லெவலுங்க. இந்த காலிஃப்ளவர் சில்லி சாஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் 3 கலந்துருக்குங்க, செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.